மக்கள் நம்மள தெளிவா புரிஞ்சுக்கிட்டதாலையும் நம்ம டிவிகே தோழர்களோட உழைப்பாலையும் நாம 35% வாக்குகளை வாங்கினோம். 1,72,00,000 வாக்குகளோட தமிழ்நாட்டிலேயே தனி பெரும் கட்சியா வந்தோம். தமிழக மக்களாலையும் நம்மளோட ஆதரவு இயக்கங்களாலையும் இதோ இன்னைக்கு இங்க நம்ம டிவிகே ஆளும் கட்சியா உட்கார்ந்துருக்கிறோம். இந்த ஆளும் கட்சியா ஆனதும் அவ்வளவு சாதாரணமாலாம் நடந்துடல. 2.25 வருஷத்துல ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னு ரொம்ப கிண்டலா கேலியா சிலர் பேசுறாங்க. எங்களோட இந்த 2.25 வருஷ டிராவல்ல எவ்வளவு வலியும் வேதனையும் இருக்குது. நம்மளோட மக்கள் சந்திப்புக்கே அவ்வளவு இடையூறு, அவ்வளவு தடைகள், ஊர் உலகத்துல யாருக்கும் இல்லாத ஒன்னா நமக்கு மட்டுமே தனியா ஸ்பெஷலா எக்ஸ்க்ளூசிவா நிறைய நிபந்தனைகள், நெருக்கடிகள், கட்டுப்பாடுகள், நம்மளை சந்திக்க வர்ற மக்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லாம, நம்ம கூட்ட நிகழ்ச்சிக்கு போதுமான பாதுகாப்பு இல்லாமன்னு இன்னும் வெளியே சொல்ல முடியாத நிறைய சூழ்ச்சிகள் எல்லாத்தையும் தாண்டி தான் நாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். பட் ஸ்டில் மைல்ஸ் டு கோ. நம்ம டிராவல்ல எல்லாத்துக்கும் முக்கியமா நம்மளோட சொந்தங்கள், நம்மளோட உறவுகள், 41 பேர் கரூர் சம்பவத்தில் இழந்த வேதனை எல்லாம் எப்படி சொல்றதுனே தெரியல. நம்ம மனசு விட்டு என்னைக்கும் அந்த வலியும் வேதனையும் நீங்கவே நீங்காது. அதுலயும் நம்ம மேலேயே பழி போட்ட கொடுமையெல்லாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் வேற லெவலுங்க. என்னத்துக்கு அப்படியெல்லாம் செஞ்சாங்கன்னு தெரியல. அரசியல்னா இப்படியெல்லாம் கொடூரமா இருக்கணுமா என்ன? சரி விடுங்க. இந்த விஜய் இவனோட மக்களுக்காக எதையும் தாங்க தயாரா ஆகிட்டான். இவ்வளவு பெயின்ஃபுல்லான நம்ம பொலிட்டிக்கல் டிராவல்ல நம்மளோட மிகப்பெரிய ஆறுதலும் பலமும் என்ன தெரியுமா? என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னோட தமிழ்நாட்டு மக்களும், என் உயிருக்கு உயிரான என்னோட தோழர்களும் தான். அவங்களோட பலத்தால தான். அன்னைக்கு 1967 முன்னாள் முதல்வர் மாண்புமிகு அறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையில் அமைஞ்ச சாமானியர்களோட ஆட்சி மாதிரி, 1977 முன்னாள் முதல்வர் மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தலைமையில் அமைஞ்ச மிக சாமானியர்களோட ஆட்சி மாதிரி, இதோ இன்னைக்கு அதே வரிசையில 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த விஜயோட தோழர்கள் இடம்பெற்ற ஒரு மிக மிக சாமானியர்களின் ஆட்சி அமைஞ்சிருக்கு. வாகை சூடும் வரலாறு திரும்பி இருக்கிறது. இப்படி ஒரு தீர்ப்பை மக்கள் அளிச்சதுனாலதான் தமிழக வரலாற்றில் ஒரு மகத்தான கூட்டணி ஆட்சியை நாம் அமைச்சிருக்கிறோம். இளைஞர்களால என்ன செய்ய முடியும், பெண்களால என்ன செய்ய முடியும்னு கேட்டவங்களுக்கான பதில் தான் இன்னைக்கு அமைஞ்சிருக்கிற நம்ம ஆட்சி. ஒரே ஒரு குடும்பம் மட்டும் முக்கியம்னு சொல்றது நம்மளோட ஆட்சி அதிகார அரசியல் இல்ல. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் முக்கியம்னு சொல்றது தான் நம்ம அரசியல். நம்மளோட ஆட்சி அதிகாரம் அதான் நம்மளோட மனசாட்சி உள்ள மக்கள் ஆட்சி. இந்த 2026 தேர்தலில் யாராலும் உடைக்கவே முடியாதுன்னு சொன்ன மதத்தை உடைச்சோம், சாதியை உடைச்சோம், முக்கியமா காசு கொடுத்து ஓட்டு வாங்குற ஒரு நச்சு கலாச்சாரத்தையே சுக்கு நூறா தூள் தூளா உடைச்சிருந்தோம். நாம கிளீன் கவர்னன்ஸ் அண்ட் குட் கவர்னன்ஸ்ல உறுதியா இருக்கிறோம். இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே இப்படிதான் இருப்போம். இதுல 100% இது உண்மைன்றதுனாலதான் பாரம்பரியமான தினத்தந்தி பத்திரிகை ஊழலின் ஊற்றுக்கண் அடைக்கப்படுகிறதுன்னு 16/6/2026 அன்னைக்கு ஒரு தலையங்கமே எழுதியிருக்கு. ஒரு தவறு செய்தால், அது தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் என்று எம்ஜிஆர் அன்று பாடினார். அதை இன்று விஜய் செயலில் காட்டுகிறார்னு அந்த எடிட்டோரியல்ல எழுதியிருக்கு. இந்த நேரத்தில் தினத்தந்திக்கு நம்மளோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அரசியலுக்கு வந்து 2 வருஷம் தான் ஆகுது. உங்களுக்கு என்ன தெரியும், உங்களால என்ன முடியும்னு கேலியா கேட்டவங்களுக்கு தினத்தந்தியோட பதிலை இப்போதைக்கு போதும்னு நினைக்கிறேன். என்னென்னமோ செய்வான்னு சொல்றானே இந்த விஜய், பல வருஷமா இருக்கிற ஒரு பதவி வெறி பிடிச்ச அரசியலை உடைச்சி எப்படி செய்வான்னு நம்ம மக்களை யோசிச்சிருவாங்க. இதோ இப்போ நம்ம மக்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்பவும் சொல்றோம், இது வெறும் ஆரம்பம் தாங்க. இந்த மாபெரும் சபையிலிருந்து கேட்கிற மக்களே, நமக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. இதுக்கு முன்னாடி, அதாவது 2017 கடைசியில இருந்து 2026 ஏப்ரல் வரைக்கும் இருந்த புண்ணியவான்கள் ஆட்சியில ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் போட்ட ஏராளமான ஓட்டைகளை அடைச்சிக்கிட்டே படிப்படியா மக்களுக்கு நல்லதையும் செஞ்சுக்கிட்டே வருவோம். அதனாலதான் நமக்கு எதிரா யாரோ சேரவே மாட்டாங்கன்னு நினைச்சவங்க எல்லாம் ஒன்னா சேர்றாங்க. நம்ம ஆட்சிக்கு டேட்டு குறிக்கிறாங்க. சரி, அவங்கள நம்ம மக்களே பார்த்துப்பாங்க, அது விடுங்க. நாம ஆட்சிக்கு வந்து சரியா 40 நாள் ஆகுது. அதுக்குள்ள என்ன செஞ்சீங்கன்னு கேக்குறாங்க. ஒரு லிஸ்ட் ஒன்னு சொல்றேன் கேளுங்க.
பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு படை, 200 யூனிட் வரை கட்டணமில்லா மின்சாரம், போதைப் பொருள் ஒழிப்புக்காக தனிப்படை, குறுவை நெல் சாகுபடியை ஊக்குவிப்பதற்காக 134.83 கோடி சிறப்பு தொகுப்பு திட்டம், வழிபாட்டு தலம், ஸ்கூல், பஸ் ஸ்டாண்டுன்னு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற 717 மதுபான கடைகள் மூடப்பட்டன. அங்க வேலையில் இருந்தவர்களுக்கு வேறு கடைகளில் வேலை, கவனிக்கப்படாமல் விடப்பட்ட அம்மா உணவகங்கள் புதுப்பிக்கப்பட்டன. பத்திரப்பதிவு துறையில் பகல் கொள்ளைக்கு புல் ஸ்டாப் வைக்கப்பட்டுள்ளது. வருகையில்லா ஆவண பதிவு முறை கொண்டுவர உத்தேசிக்கப்பட்ட செயல்பாட்டில் உள்ளது. அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் ஸ்கேன் மையங்களில் கருவுறுவதற்கு முன் மற்றும் பின் ஏற்படும் தவறுகளை கண்காணிக்கவும், மருத்துவ நிறுவனம் முறைப்படுத்தும் சட்ட விதிகள் பின்பற்றப்படுகிறதா என கண்காணிக்கவும், மருத்துவ மற்றும் ஊரக பணிகள் இயக்கத்தின் பயன்பாட்டிற்காக 40 புதிய வாகனங்கள் வழங்கப்பட்டுள்ளது.